சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் கஷ்டங்கள் புரட்டி போட்டு கொண்டிருக்கிறது. குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாத நாட்களே இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய். சண்டையும் சச்சரவுமாக எந்நேரமும் இருந்து கொண்டிருக்கின்றது. பண வரவுகள் இல்லை. அப்பா குடும்பத்தில் வறுமை தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கின்றது. பணத்தை அப்படியே கஷ்டப்பட்டு சேர்த்தாலும் கூட கையில் நிற்காமல் சென்று விடுகின்றது. சேமிப்பு என்பதே இல்லாமல் வாழ்க்கையில் எதிர்காலம் என்னவாகும் என்ற பயத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். சில சமயங்களில் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவது போல தோன்றினாலும் அது சில நாட்கள் கூட நீடிப்பது கிடையாது. விரைவாகவே மீண்டும் இருந்த நிலைக்கே வாழ்க்கை திரும்பி விடுகின்றது. இத்தகைய சூழ்நிலையில் அப்பா எனக்கு ஏதாவது செய்து தாருங்கள் என்று என்னிடம் வந்து நீ கேட்டாய் அல்லவா? அதற்காகத்தான் அப்பா உனக்கு இந்த பரிகாரத்தை சொல்வதற்காக வந்திருக்கின்றேன். இதில் உன் அப்பா உனக்கு எனக்கு பூஜையோ விரதங்களோ எதுவும் இருக்க வேண்டியதில்லை. நான் சொல்கின்ற இந்த 3 பொருளை மட்டும் எடுத்துக்கொண்டு நீ யாருக்கும் தெரியாமல் யாரும் பார்க்காத இடத்தில் வீட்டில் ஓரிடத்தில் ஒளித்து வைத்துவிடு. நான் அவை ஒளித்து வைக்க சொல்வதற்கு 1000 காரணங்கள் இருக்கின்றது. ஏனென்றால் நீ அதனை ஒளித்து வைத்திருக்கின்ற இடம் யாருக்கு தெரியாமல் இருக்கும் பொழுது அதனுடைய சக்தி அதிகமாக இருக்கும். நான் சொல்கின்ற அந்த பொருள் எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள், நிச்சயமாக எல்லோர் இல்லத்திலும் இருக்கக்கூடிய பொருள். அப்பா சொல்வதை நம்மால் வாங்க முடியுமா? நம்மால் இதையெல்லாம் செய்துவிட முடியுமா என்று ஒருபோதும் அவன் நம்பிக்கையோடு சிந்திக்காதே. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய இல்லத்தில் எதிர்மறை சக்திகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கண் திருஷ்டியும் அங்கே அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நீ வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருகின்ற சமயத்தில் உனக்கு பின்னடைவு ஏற்படுகிறது என்றால், அதை நீ யாரிடமும் சொல்கின்றாயோ அவர்களிடனுடைய கண் திருஷ்டி உண்மையில் விழுந்து விட்டது என்று தான் அர்த்தமாகும். முன்னேற்றம் இல்லாமல் எப்பொழுதுமே நீ தவித்து நின்றாய். அப்படியென்றால் அங்கே உன் மீது கண் திருஷ்டியும் உன் குடும்பத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு கண் திருஷ்டியும் அதிகமாக இருக்கின்றது என்பதை நினைவில் வைத்துக்கொள். அந்த கண் திருஷ்டியையும் போக்குவதற்கு இந்த 3இல் ஒரு பொருளை நீ உபயோகப்படுத்தினால் போதும். அதற்கு உன் அப்பா உனக்கு நல்லதொரு பரிகாரத்தை சொல்கிறேன். நன்றாக கேட்டு இதை நீ ஒரு முறை செய்து பார்த்து உனக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். பண வரவுகள் இல்லத்தில் அதிகரிக்கும். முக்கியமாக கடன்கள் இல்லாமல் நீ நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காண்பாய். இதுவரை பெற்ற கடன்களை எல்லாம் அடைத்து விடுவதற்கு நல்லதொரு வழி கிடைக்கும். மேலும் கடன்கள் வாங்காமல் இருப்பதற்கான சூழ்நிலைகளும் வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக உருவாகிவிடும். கண் திருஷ்டி நீங்குவதற்கும் நான் உனக்கு இதிலிருந்து ஒரு பொருளை எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன். உன் அப்பா என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நீ முழுமையாக கேள். அப்பொழுதுதான் உனக்கு புரியும். உனக்கு இதற்கும் தேவையான பொருள் சுத்தமான ஒரு கண்ணாடி ஜாடியை எடுத்து வைத்துக்கொள். நன்றாக அதனை துடைத்து வைத்துக்கொள். அதற்கு நீ மூடியையும் வைத்துக்கொள்ள வேண்டும். அதன் பிறகு அதனுள் கல் உப்பை நிரப்பி வைத்துக்கொள். கல் உப்பை நீ அதில் பாதி போட்ட பிறகு அதனுள் 2 பொருளை நீ மறைத்து வைக்க வேண்டும். அதில் ஒன்று தான் எதிர்ப்பு சக்திகளை பொடி பொடியாக்கக்கூடிய, எதிர்மறை சக்திகளை விரட்டக்கூடிய மங்களகரமான ஒரு பொருள். அதுதான் மஞ்சள் துண்டு. மஞ்சள் துண்டினை அதற்குள் ஒளித்து வைத்துவிடு. அதன் பிறகு வசம்பு என்பது நோய் எதிர்ப்பு சக்திகளுக்கு முதன்மையான காரணமாக இருக்கக்கூடியது. எத்தனை நோய்கள் வந்தாலும் அதை விரட்டி அடிக்கக்கூடிய மருத்துவ குணம் நிறைந்த பொருள். நீ இந்த 2 பொருளையும் கல்லுப்போடு சேர்த்து மறைத்து வைத்து ஜாடியை மூடி வைத்துவிடு. மூடி வைத்து வீட்டினுள் ஏதாவது ஒரு மூலையிலோ யாருக்கும் தெரியாத இடத்திலோ நீ எங்கு வேண்டுமானாலும் வைக்கலாம். ஆனால் அதை வேறு யாரும் பார்க்கக்கூடாது. நீ வைத்திருப்பதையும் யாருக்கும் சொல்லவும் வேண்டாம். உனக்குள் எப்பொழுது சிறு சந்தேகம் வந்திருக்கோ, நான் ஒளித்து வைத்திருப்பதை யாரேனும் பார்த்துவிட்டால் என்ன நடக்கும்? அப்பொழுது அதற்கு என்ன பலன் கிடைக்காதா என்று உனக்குள் சந்தேகம் வரலாம். என் அன்பு குழந்தையே, அப்படி கிடையாது. நீ யாருக்கும் தெரியாமல் ஒளித்து வைத்திருப்பதை யாரிடமும் நீ சொல்ல வேண்டாம். அப்படி தெரியாமல் யாரேனும் பார்த்துவிட்டால் நிச்சயமாக அதனால் ஒன்றும் ஆகாது என்பதை நீ புரிந்து கொள். தெரியாமல் நடந்த விஷயங்களை ஒருபோதும் உனக்கு பலம் கிடைக்காமல் போகாது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் அன்பு குழந்தையே, உனக்கு இதனை சொல்ல வந்ததற்கு மிக முக்கியமான காரணம், தாங்க முடியாமல் என் குழந்தைக்கு பிரச்சனைகள் தவித்து கொண்டிருக்கிறாய் அல்லவா? கடன் தொல்லைகள் உன்னை மூட்டும் அளவிற்கு வந்து நின்று கொண்டிருக்கிறது. எதையுமே சமாளிக்க முடியாமல் நீ தவித்து நின்று கொண்டிருக்கிறாய். ஆனால் இந்த பரிகாரங்கள் எல்லாம் நீ செய்யும் பொழுது, இந்த வழிமுறைகளை எல்லாம் நீ பின்பற்றும் பொழுது, நிச்சயமாக
உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் வெளியே ஓடிவிடும். ஏன் நேர்மறை சக்திகள் இல்லத்திற்குள் பெருக ஆரம்பிக்கும் பொழுது, எப்பொழுது இவையெல்லாம் உன் இல்லத்திற்குள் அதிகரிக்க ஆரம்பிக்கின்றதோ அப்பொழுதே உன் இல்லத்தில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய தொடங்கிவிடும். இந்த சக்திகள் இந்த 3 சேரும் பொழுது வீட்டிற்குள் நிச்சயமாக நல்லதொரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உன் இல்லத்தில் இருக்கின்ற எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்கும். அப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்படும். மேலும் கண் திருஷ்டி ஏற்படுகிறது என்றால் அந்த கண் திருஷ்டியை போக்குவதற்கும் நீ இந்த ஜாடியில் இருக்கின்ற உப்பை எடுத்து தலையை சுற்றி போட்டால் போதும். சுற்றி போடும்போது சில சமயங்களில் என் குழந்தை எங்கு போட வேண்டும் என்று உனக்குள் எண்ணம் இருக்கலாம். ஒன்று தலையை சுற்றி நீ அடுப்பில் போட்டால் போதும். அப்படி இல்லை என்றால் தண்ணீர் செல்கின்ற பாதையில் நீ அதை போட்டுவிடு. அந்த தண்ணீரில் அது கரைய கரைய உன்னுடைய கண் திருஷ்டிகள் எல்லாம் கரைந்து ஓடிவிடும். நீ எதை செய்தாலும் அதில் உனக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. என் அன்பு குழந்தையே, உன் அப்பா உனக்கு இதை சொல்லும் பொழுது நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்காமல் போய்விடுமா என்ன? மாற்றங்களை சிறிது சிறிதாக நீ உணரப் போகின்றாய். உன் வாழ்க்கையில் இனி ஏற்படுத்தப் போகின்ற மாற்றங்களுக்கு உன் அப்பா நானே பொறுப்பெடுத்துக் கொள்கின்றேன். நீ நம்பிக்கையோடு செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களுமே உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக பலன் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. இது மாயமோ மந்திரங்களோ கிடையாது. உன் இல்லத்தில் இருக்கின்ற நல்லதொரு சக்திகளை வெளியில் எடுத்து தேவையில்லாத எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்புவதற்கான அப்பா இது போன்ற நல்ல மங்களகரமான பொருட்களை உன்னிடம் வைக்க சொல்கின்றேன் குழந்தையே. சக்திகள் என்பது எதிர்மறை எண்ணங்கள் வெளியில் தள்ளிவிட்டு நேர்மறை எண்ணங்கள் உன் இல்லத்திற்குள் கொண்டு வரும். அப்படி வரும்பொழுது தானாகவே உன் மனதில் இருக்கின்ற தேவையில்லாதது அதை எண்ணங்கள் எல்லாம் வெளியில் சென்று வாழ்க்கையில் எப்படியும் முட்டி மோதி முன்னேறி வந்துவிடலாம் என்ற எண்ணம் உனக்குள் வந்துவிடும். உன் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனநிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும். தேவையில்லாத வார்த்தைகளை எல்லாம் குடும்பத்திற்குள் பிரயோகிக்க கூடாது என்ற எண்ணங்கள் அவர்களுக்குள் வந்துவிடும். நிச்சயமாக துணையானவர்கள் யாரும் ஒருவருடன் ஒருவர் சண்டையிடாமல் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்து கொள்வார்கள். நமக்காக இல்லை என்றாலும் நம் குழந்தைகளுக்காக இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும், மற்றவர்கள் முன்னிலையில் முன் உதாரணமாக இருக்க வேண்டும் என்ற நல்லதொரு மனநிலைகள் எல்லாம் அவர்களுக்கு உருவாகக்கூடும். என் அன்பு குழந்தையே, பண கஷ்டங்கள் இல்லாமல் போகும். உனக்கு உழைப்பின் மூலம் வருவாய் பெருகும். நீ அந்த பெருக்கத்தின் மூலமாக உன்னுடைய கடன்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அடைத்து விடுவாய். இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் நடப்பது சாத்தியமான உண்மை. நீ அதையெல்லாம் நடக்கும்பொழுது நன்றாக உணர்ந்து கொள்வாய். நாம் கஷ்டம் என்ற அழுதவுடன் நமக்கு இதை செய்ய சொன்னால் என்று நான் செய்ய சொல்வதை நீ நம்பிக்கையோடு மனதார முழு மனதார செய்ய வேண்டும். உன் ஆள் மனதிற்குள் நம்பிக்கை இருக்க வேண்டும். வெறும் பேச்சுக்காக நான் நம்புகிறேன் என்று சொல்லக்கூடாது. நம்பிக்கை என்பது உன் மனதிற்குள் எப்பொழுதும் வேரூன்றி நிற்க வேண்டும். சாயப்பா எப்பொழுதுமே நம் நல்லதுக்குத்தான் ஒரு விஷயத்தை சொல்வார் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும். இதற்கு நீ எந்த ஒரு கட்டுப்பாட்டுகளும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை குழந்தையே. யாருக்கு நீ கண் திருஷ்டி இருப்பதாக உணர்ந்தாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நீ சுற்றி போடலாம். அந்த கல் உப்பை எடுத்து நீ சுற்றி போடுவதோடு என் குழந்தைக்கு இந்த அப்பா நான் சொல்வதை எல்லாம் நீ செய்துவிட்டால் அந்த கண் திருஷ்டியானது அந்த கல் உப்பிலேயே அது போய்விடும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். இந்த சாயப்பா நான் அனைத்தையும் உனக்கு சரியாக செய்து தருகின்றேன். சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு. எல்லாம் நல்லபடியாக நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.